இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. அனைவருக்கும் இனிய நல் மாலை வணக்கங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாலை பொழுது. இந்த நிகழ்வின் சிறப்பு என்னவென்றால், இப்போல்லாம் ஸ்கூல் மீட்ஸ், அலுமினி மீட்ஸ் இதெல்லாம் பல்வேறு விதமாக நடந்துட்டுருக்கு. ஆனால் இங்கே ஒரு அலுமினி மீட் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செஞ்சு இந்த மாதிரி ஆனந்தமாக பக்திபூர்வமாக கூடி ஒரு நாள் முழுவதும் ராமருடைய ஸ்மரணையில் இருப்பது அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சு ஜம்முன்னு பண்ணிட்டுருக்கா. டவுனை ஸ்கூல் பேட்ச்மேட்டா அல்லது ஒரு கிளாஸ்மேட் அசோசியேஷன்? அது ஸ்கூல்மேட்ஸ். ஸோ வேரியஸ் கிளாஸஸ், ஒரு ஸ்கூலில் படித்தவா எல்லாம் சேர்ந்து முதற்கண் உங்கள் செட்டு பேட்ச் ஃபுல்லாக வெரி குட். எல்லாம் நிறைய வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டா அவள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வருஷம் அப்படி பண்ணுறேலாம். வெரி குட் வெரி குட். ரொம்ப அற்புதமான ஒரு முயற்சி. நிறைய பேரை இது இன்ஸ்பயர் பண்ணட்டும். சந்தோஷம். ஆமாம், அவர் மிஸ்டர் முரளி மாமி நிறைய சொன்ன, வசந்தி மாமி அவங்கள பற்றி. கூரத்தாழ்வாருடைய சேவை மாதிரி நீங்கள் நிறைய கைங்கரியங்கள் பண்ணிட்டுருக்கல் அப்படின்னு, நீங்களும் ஆத்துக்காரியோடு சேர்ந்து தம்பதி சமேதராக அந்த கைங்கரியங்களை பண்ணிட்டுருக்கல் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுத்து உங்களுடைய கைங்கரியங்களுக்கு துணை இருக்க பிரார்த்தித்து கொண்டு இந்த உரையை தொடங்குகிறேன். பொதுவாக தென்னக அயோத்தி அப்படின்னு இந்த ஆலயத்திற்கு ஒரு பெரும் புகழ் உண்டு. ரொம்ப டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள ராமர் ஆலயங்களிலே இந்த ஆலயத்திற்கு வெகு நிச்சயமாக இணையான ஒரு ராமர் ஆலயம் இருத்தல் இயலாது. அயோத்தி உட்பட நாம் இதில் சேர்த்துக்கலாம். அயோத்தி ராமர் அரசாண்ட பூமி, பிறந்த பூமி அப்படின்னு ஒரு பெருமை இருந்தால் கூட, பட்டாபிஷேக ராமராக எல்லாரோடையும் சேர்ந்து ரொம்ப அப்படி ஜாஜ்வல்யமாக ஜொலிச்சுண்டு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு இடம் பூலோகத்திலேயே உண்டென்றால் அது குடந்தை ராமசாமி கோயில் தான். நல்ல நெஞ்சை நிமித்திக்கிண்டு நம்ம சொல்லலாம். யாரும் நம்மக்கிட்ட அதில் போட்டி போட முடியாது, மறுத்து பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் புகழுக்கு சொந்தக்காரர் நமது ராமசாமி. உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் அவர் தலைவர் அன்னவருக்கு சரண் நாங்களே. இது கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதிய இறைவணக்க பாடல். இன்றைக்கு அடியேன் எல்லாருக்கும் ராமாயண கதை தெரியும். ராமாயண கதை தெரியாதவா யாரும் கிடையாது, இருக்கவே முடியாது. அதுதான் பெரும் சிறப்பு, இந்தியாவினுடைய பெரும் சிறப்பு. இந்தியாவினுடைய பிரம்மாண்டமான இதிகாசங்களில் ஒன்று ராமாயணம். இந்த ராமாயணம், அடியேன் ஒரு வரலாற்று மாணவன், அதனால் வரலாற்று ரீதியாக முதல்ல எங்கே ரெஃபரன்ஸ் கிடச்சிது அப்படின்னு பார்க்குறது ஒரு வழக்கம். அந்த வகையில் இந்தியாவின் தலை சிறந்த இதிகாசம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா,
அப்போது இந்தியாவினுடைய விழுமியங்களில், ஆன்மீக விழுமியங்களில் அன்று தொடங்கி இன்று வரை, ஆதியிலிருந்து இன்று வரை நமக்கு எல்லா விதமான செய்திகளையும் கொடுப்பது வேதம். வேதம்தான் சனாதன தர்மத்தின் ஆணிவேர். அப்படி அந்த வேதங்களிலிருந்தே, வேதங்களில் மூலமானது ரிக்வேதம். ரிக்வேதத்திலேயே ராமர் பற்றியும் சீதை பற்றியும் ஆன ரெஃபரன்சஸ் வருது. ஸோ ஒரு பேசிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டைம் ராமாயணம் அப்படிங்கிறது ரிக்வேதத்தில் ரெஃபர் ஆகுது. அப்படின்னா ரிக்வேத காலத்துக்கு முந்தி இந்த ராமாயண நிகழ்வுகள் நடந்திருந்தால் தான் ரிக்வேதத்தில் அதை பற்றி செய்தி இருக்க முடியும். ஸோ ரிக்வேத காலத்திலே ராமாயணம் வந்தாச்சு அப்படிங்கிறது ஒரு பேசிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதன் பிறகு ஜனகன் பற்றின குறிப்பு சதமத் பிராமணியம் அப்படிங்கிற ஒரு உபனிஷத்திலிருந்து கிடைக்கிறது. அப்புறம் புராணங்களில் பிரம்மாண்ட புராணம், அதில் வியாசர் எழுதிய அத்தியட்ச ராமாயணம் அப்படிங்கிறது புராணங்களில் ரெஃபரன்ஸ் வருது. இப்படி இந்தியா முழுக்கவுமே இந்த சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருதத்தினுடைய பலமும் பலவீனமும் ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, குருகுல வழியாக மிக உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு கடத்தப்படும். ஒரு எழுத்து முறை பதிவு அப்படிங்கிறது இல்லாமல் அத்தியனம் மனனம் அப்படிங்கிற முறையில் தான் கல்வி தலைமுறையாக கடத்தப்பட்டது. அதனாலேயே ஒரு 4000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முந்தி பழமையாக இருந்த பெரும் புராணம், இதிகாசங்கள், பிரம்மாண்டமான விழுமியங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படவில்லையே தவிர அது காணாமல் போகவில்லை. அதுதான் அதோட சிறப்பு. ஏன் அப்படின்னா, குருகுல பாரம்பரிய வழியாக ஒருவர் கற்று மற்றவருக்கு கடத்தி, அவர் தலைமுறையாக கடத்தி அப்படி வந்ததனால் இந்த பதிவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் பின்னால் 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பதிவு செய்யப்பட்டது. முதலாக ஒரு வட இந்திய வரலாற்று அறிஞர் சென்குப்தர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று அறிஞர் வால்மீகி ராமாயணம் முழுமையாக எழுதப்பட்ட வருடமாக கிபி 438 சொல்லுவார். நான் எதுக்கு இந்த நீண்ட பீடிகை கொடுத்தேன் அப்படின்னா, கிபி 438னா 5ஆம் நூற்றாண்டு. அப்போ ராமாயணம் தோன்றியது 5ஆம் நூற்றாண்டா அப்படிங்கிற ஒரு சர்ச்சைக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. பதிவு செய்யப்பட்ட வருடம் அப்படின்னு நம்ம அதை எடுத்துப்போம். ஏன்னா ரிக்வேதத்திலே ராமருக்கு ரெஃபரன்ஸ் வந்துட்டதுனால ராமாயணத்தினுடைய காலம் என்பது ரிக்வேதத்துக்கு முற்பட்டது அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுறது. ஆனால் தரவுகள், ரெஃபரன்சஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி லேட்டாக கிடைக்கிறது. ஆனால் இந்தியாவெங்கிலும் பல்வேறு விதமான ராமாயண கதைகள் வழங்கப்பட்டது தானே. தமிழகத்திலும் கூட பல்வேறு விதமான ராமாயணம் இருந்ததற்கு நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது. தமிழகத்தை பொறுத்தளவில் அறம் சார்ந்த நூல்கள் எல்லாம் சங்க காலத்திலே புகழ்பெற்று விளங்கின. இந்த இடத்துல இதை பற்றி நான் பேச வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கலாச்சாரம் மற்றும் வாழ்வியல் இதுதான் நம்முடைய பலம். இதை நம்ம மறக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் நமக்கு வருது. இதை தொடர்ச்சியாக நினைவில் வச்சுட்டு இருக்கணும், திரும்பி பார்க்கணும். அதை திரும்பி பார்த்தாலே போகிறோம், அது தானே நம்மளை பிடிச்சிக்கும். அது ரொம்ப நீண்ட கரங்களோடு அது காத்து கொண்டு இருக்கு. நம்மளை யாரும் பார்க்க மாட்டாளா அப்படின்னு பார்த்துட்டா அவங்கள அது வாரி கட்டி அணைத்து கொள்ளும். அந்த வகையிலே தமிழ் பெருங்காப்பியங்களில் எல்லாத்தையுமே நம்ம காலத்தின் பின்னணி கொண்டும் நுட்பமான தளங்களிலும் அலசி ஆராய்ந்தால்
இந்த சங்க காலத்தில் கூட அதை முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு 3 விதமான சங்கம் வச்சு தமிழ் வளர்ந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வரலாற்றிலே 3ஆம் நூற்றாண்டிலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு இருண்ட காலம் என்ற ஒரு பகுதி இருந்தது. ஏன் அதற்கு இருண்ட காலம் என்று பெயர் வந்ததென்றால், நம்ம வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும், களப்பிரர் ஆட்சி அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அடிப்படை காரணம், களப்பிரர்களும் எங்கேருந்து வந்தாங்க? இந்தியாவினுடைய ஏதோ ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதியை பிடிக்க போகிறாங்க இல்லையா? இருந்தாலும் ஒரு சமய மறுமலர்ச்சி அப்படின்னு ஒன்று ஏற்பட்டது. இந்த 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்தியாவெங்கிலும் பேன் இண்டியா லெவலில் சமணம், பௌத்தம் ரெண்டும் கடுமையாக வளர்ந்தது. அப்படி வளரும் பொழுது கொஞ்சம் சனாதன தர்மம் பின்னுக்கு போச்சு. அப்போ தமிழகத்தில் தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக வஜ்ரநந்தி என்று ஒரு சமணர் இருந்தார். எப்பொழுதுமே இந்த ஒரு அரசியல் அதிகாரம் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு 2000 வருஷ வரலாறு நமக்கு இருக்குது. இந்த வஜ்ரநந்தி தலைவராக இருந்ததுனால நடந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கெட்டு போச்சு அப்படின்னா, தமிழில் எத்தனை அறநூல்கள் இருக்குது, திருமறைகள் எவ்வளோ இருக்குது, 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குது, ஒரு 50 காப்பியங்கள் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? 50 காப்பியங்கள், 5 காப்பியம்தான் இன்றைக்கும் 50 காப்பியங்கள் லிஸ்ட்டில் அந்த 5 தான் இருக்குது. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி, இன்னொன்று இல்லை மணிமேகலை, கரெக்ட். ஸோ இன்றைக்கும் இந்த 5 தான் 50 காப்பியங்களுக்கு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எத்தனையோ கடந்து வந்திருப்போம். 50 காப்பியத்துக்கு ஒரு இலக்கணமும் கொடுத்துருக்காங்க. என்ன இலக்கணம்னா, அறம், பொருள், இன்பம், வீடு, பேர், இந்த 4ஐயும் பேசினா அது பெருங்காப்பியம் அப்படின்னு அதுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. இப்போ ராமாயணத்தில் அறம்பொருள் இன்பம் இல்லையா? மகாபாரதத்தில் அறம்பொருள் இன்பம், வீடு, பேர் இல்லையா? எத்தனையோ இருக்கு. ஆனால் அந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த சமணம் என்பது கடவுள் மறுப்பு கொள்கைக்கு இணையானதுன்னே வச்சுக்கலாம். இந்த கடவுள் மறுப்பு கொள்கையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ மட்டும் இல்லை, 2000 வருஷமாகவே நம்மக்கிட்ட இருந்துன்னு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அப்போது இப்போ எதுக்கு நான் இதை கொண்டு வரேன் அப்படின்னா, கம்பர்லாம் வர்றதுக்கு முந்தி, குலசேகர ஆழ்வார்லாம் வர்றதுக்கு முந்தி ராமாயணத்தினோட ரெஃபரன்ஸ் கிடைக்கிற முதல் மூலம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் ராமாயணத்தை பற்றின சில தகவல்கள் வரும். கலித்தொகை அப்படிங்கிற அந்த 8 தொகை நூல்களில் ராமாயணம் பற்றின சில ரெஃபரன்சஸ் வரும். சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சியர் குரவைன்னு கிருஷ்ணனை பற்றி வரும். அது இந்த 5ம் சமண காப்பியங்களாக இருந்தால் கூட சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையும் நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரத்தின் கூறுகளை எடுத்துக்கொண்டு அங்கங்கே அதை சொல்லும். சிலப்பதிகாரத்தில் ரொம்ப அழகாக கோவலன் பூம்புகாரை விட்டு நீங்கும் காட்சி எப்படி இருந்ததுன்னு ஒரு ஒப்புமையாக இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார். அயோத்தியிலிருந்து ராமன் நீங்கிய பொழுது எப்படி அயோத்தி வெறுமையாக காட்சி அளித்ததோ, அப்படி பூம்புகாரிலிருந்து கோவலன் வெளியில் போன உடனே பூம்புகார் காட்சி அளித்ததா, இப்படி ரெஃபரன்ஸ் வரும். மணிமேகலை கரெக்டாக சொன்னீங்க. அதாவது இரட்டை காப்பியங்கள்லேயும் பேர் சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கும். இந்த 50 காப்பியங்களில் இது ஒரு இரட்டை காப்பியம், வளையாபதி, குண்டலகேசி ஒரு இரட்டை காப்பியம், சீவக சிந்தாமணி மட்டும் தனிச்சு நிற்கும். மணிமேகலையில் காயசண்டிகைன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு ஒரு ஒப்புமை கொடுப்பாங்க. அவர் ரொம்ப அளவிலா பசி கொண்டவ, எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த பசி அடங்காது. அந்த பசி எதை போல் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ராமாயணத்துலேருந்து ஒரு காட்சியை உதாரணம் காமிச்சிருப்பாங்க. இந்த சேது பந்தனம் பண்ணும் பொழுது வானர வீரர்கள் எல்லாம் பெரும் பெரும் பாறையெல்லாம் கொண்டு போய் கடலில் போடுவாங்க இல்லையா? போட 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 தெரியாது, டக்கு 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 டக்குன்னு அந்த பெரும் பாறைகள்லாம் மறைஞ்சிடும். அது மாதிரி அந்த காயசண்டிகைக்கு எவ்வளவு சாப்பாடு உள்ளே போட்டாலும் மறைஞ்சு போகிறது அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி ஒரு முதல்ல குலசேகர ஆழ்வார்கள் எல்லாம் பாடுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ராமாயணம் அப்படிங்கிறது இது மாதிரி குட்டி குட்டி கதைகள், ரெஃபரன்சஸ் அப்படி தான் இருந்தது. குலசேகர ஆழ்வார் தான் முதலில்
ராமாயண நவாகம், பாகவத சப்தாகமம் இதெல்லாம் வந்து ரெகுலரான ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்து சுருக்கமாக 10 பாட்டில் ராமாயணத்தினுடைய அத்தனை பகுதியும் கொண்டு வர்ற மாதிரி பாடல்களை இயற்றினார். பின்னாடி கம்பர் 12ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுப்போம். இந்த 12ஆம் நூற்றாண்டில் கம்பர் வந்து இந்த குறையெல்லாம் தீர்த்து செழிக்க 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 10,000 பாடல்கள் கொண்ட ஒரு பெரும் காப்பியமாக ராமாயணத்தை நிறுவினார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். வால்மீகி ராமாயணம் இருக்க கம்ப ராமாயணம் என்ன வசதி, தமிழில் இருக்கிறதுனால மட்டுமே அது வசதியா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழும். வால்மீகி ராமாயணம் இயற்றப்பட்ட காலம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஆனால் கர்ண பரம்பரை கதை என்ன சொல்கிறது அப்படின்னா, வால்மீகி இஸ் கண்டெம்பரரி டு ராமகதை அப்படின்னு ஒரு கருத்து விளங்குகிறது. அப்போ கிட்டத்தட்ட அது 3000 வருஷம் பின்னாடி போயிடுறது. இந்த ரிக்வேத பீரியடுனே வச்சுட்டா கூட 3000 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுறது. ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு நம்ம வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் நம்ம பார்த்தா, வால்மீகி ராமாயணத்தில் ராமர் ஒரு சாதாரண மனிதர். கதையினுடைய முழு போக்கிலும் நாம் ஆய்ந்து பார்த்தால் ஒரு சுத்த வீரன், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற கருத்திலே நின்று ஒழுகியவர், அம்மா பேரில் பாசம், கூட பிறந்தவர்கள் பேரில் பாசம் அப்படின்னு ஒரு சாதாரண மனிதனுக்கு உண்டான குவாலிட்டிஸை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில தெய்வாம்சம் பொருந்திய சில செய்திகளை வால்மீகி ராமாயணம் சொல்லி கொண்டு போகும். ஆனால் கம்பராமாயணம் அதில் முற்றிலும் வேறுபட்டது. நிறைய பேர் சொல்லுவாங்க கம்பராமாயணம் என்பது ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னு. ரொம்ப நுட்பமான தளத்தில் பார்த்தா தழுவல் காப்பியம் என்று சொன்னால் சரியாக இருக்கும். ஒரு ஐடியாலஜியை நீங்கள் எடுத்துட்டு அதை தன்னுடைய கற்பனை, தன் மண் சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து அதை ஒரு பெரும் காப்பியமாக வடித்த ஒரு பெருமை கம்பருக்கு உண்டு. ஒரு டைரக்டான டிஃப்ரென்சஸை சொல்லிடுவோமே. கம்பனுடைய காப்பிய தலைவரான ராமன் வெறும் கதாநாயகன் மட்டும் அல்ல. வால்மீகி எழுதியது ராமாயணம் என்றால் கம்பர் இயற்றியது ராமாவதாரம். அவருடைய அந்த கம்பர் நூல் சமைக்கும் முன்னரே ராமனை அவதார புருடனாக கொண்டு மட்டுமே இதை அறிவிக்கிறார். இது எல்லா இடங்கள்லேயும் கம்பராமாயணத்தினுடைய நுட்பமான தலங்களை நம்ம ஊடுருவி பயணித்தா ஒரு வாழ்நாள் போராது. நமக்கு பிறவி வேண்டாம்னு கேட்க மாட்டோம். கம்பரை படிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த 10,000 பாடல்களை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு மீண்டும் மீண்டும் பிறவி கொடு அப்படின்னு கேட்குற அளவுக்கு கம்பருடைய பாடல்கள் வந்து இனிமை. கவிமணி தேசிகம் பிள்ளை, விநாயகம் பிள்ளை எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? கம்பர் பற்றி ரொம்ப அழகாக சொல்லுவார். இம்பர் நாட்டில் செல்வங்கள் எல்லாம் எய்தி அரசாண்டு இருந்தாலும், உம்பர் நாட்டின் கற்பகக்கா நீழல் ஓங்கி இருந்தாலும், செம்பொன் மேரு அணைய புயம் திரள் சேர் ராமன் காதையில் கம்பநாடன் கவிதையில் போல் கற்றோர்க்கு உள்ளம் கழியாதே அப்படின்னு ஒரு உச்சபட்சமாக ஒரு பாடலை வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கம்பர் பற்றி சொல்லியிருப்பார். தமிழ் தான் எல்லாருக்கும் புரியும், இருந்தாலும் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். இம்பர் நாட்டில் செல்வமெல்லாம் எய்தி அரசாண்டு இருந்தாலும், இந்த இம்மையில் இந்த பூவுலகில் எல்லா விதமான செல்வத்தையும் பெற்று அரசனாகவே இருந்தாலும் அல்லது அரசனுக்கு நிகராக இருந்தாலும், உம்பர் நாட்டில் கற்பகக்கா ஓங்கு நீழல் இருந்தாலும்,
சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்தில் கற்பகத்தருவுக்கு கீழே உட்காந்துட்டு எதை கேட்டாலும் கொடுக்கும் இல்லையா? அப்படி அதையும் நீங்கள் அனுபவித்திருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ராமகாதையில் கம்பனுடைய பாடல் இருக்கிற அல்லவா, அதுபோல கற்றவருக்கு இதயம் களிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு உலகத்தில் இல்லை அப்படின்னு கம்பராமாயணத்தை பற்றி சொல்லியிருப்பார். என்ன கம்பராமாயணத்தினுடைய அப்படி ஏற்றம் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ராமனை அற்புதமான உயரத்தில் கொண்டு போய் வைப்பார். ஓரிரு விஷயங்களை மட்டும் கூறிக்கொண்டு நான் என்னுடைய உரையை முடித்து விடுகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அனுமன் சீதையை சந்திக்கிறதுக்கு இலங்கைக்கு போவார். சீதையிடம் சூடாமணி கொடுத்துட்டு தான் வந்துட்டு போனதை இந்த இலங்கைக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சேட்டைகள் பண்ணுவார். அவர் வாலில் தீ வச்சுருவாங்க. அந்த தீயை எல்லா இடத்துலையும் வச்சு சிறு படைகள் எல்லாம் அவரை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி பெரும் தோல்வி அடைவாங்க. இப்போ ராவணனுடைய மகன் இந்திரஜித் அவனும் சில அடிப்படை போர் செய்வான். பட் அதுக்கு அவர் அடங்க மாட்டார். அதனால் பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணுவார். பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணின உடனே பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு ராவணனுடைய அரசவையில் கொண்டு போய் அவரை நிப்பாட்டுறாங்க. அப்போது ராவணன், நீ யார் அப்படின்னு கேட்குறார். நான் வில்லாளியின் தூதன் அப்படிங்கிறார். ராமனை ஒரு வில்லாளின்னு சொல்கிறார். யார் அந்த வில்லாளி? இந்த உலகத்தில் அறத்தின் மொத்த உருவம் எதுவோ, எப்பொழுதுமே அறத்தை, அதாவது மனம் வாக்கு காயம் மூன்றாலும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒருவர் எதை பேசுகிறாரோ, எதை நினைக்கிறாரோ அதையே பேசுவார், எதை பேசுவாரோ அதையே செயல்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு அறம் சார்ந்த ஒருவர், அவர்தான் அந்த வில்லாளி, அவருடைய தூதன். ராவணனுக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த வரியில் சொல்கிறார், மூலமும் நடுவும் ஈரும் இல்லது. ஒரு மும்மைத்தாய காலமும் கணக்கும் கடந்த காரணம். என்ன சொல்கிறாருன்னா, அந்த ராமர் யார் அப்படின்னா, வெறுமனே அறம் சார்ந்தவர் மட்டும் அவர் சொல்லலை. மூலமும் நடுவும் ஈரும் அல்லது. எங்கே தொடங்கினார், எந்த இடத்துல நடுவில் நிற்கிறார், எது முடிவு, இதெல்லாம் கிடையாது. ஆதி அந்தம் அற்றவர். ஒரு மும்மைத்தாய காலமும் கணக்கும் அற்ற காரணம். அதாவது நேற்று இன்று நாளை அப்படின்னு 3 காலம் அவருக்கு பொருந்தாது. நல்வினை தீவினை அப்படிங்கிற அந்த கணக்கு கிடையாது. இந்த காலமும் கணக்கும் கடந்த காரணன். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நுட்பமாக கவனித்து பார்க்கணும். அவருக்கு காலமும் கிடையாது, எந்த விதமான வினை கணக்குகளும் கிடையாது. அடுத்து அதோடு அவர் முடிக்கலை. காரணன், உலகில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவர் தான் காரணர் அப்படின்னு. இந்த இடத்துல இதோட ஒரு நிப்பாட்டில் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய பேசிட்டு இருந்தோம் இல்லையா, சைவமும் வைணவமும் ஒன்று தான் அப்படிங்கிறது அடுத்து அனுமார் சொல்லக்கூடிய வரியில் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. வில் ஏந்தி பெருமாளுடைய அணி எது? சங்கு சக்கரம் தானே. இங்கே வந்திருக்கிற இந்த ராமர் யார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். வில்லு ஏந்திருக்காரு, ஆனால் எதெல்லாம் விட்டுட்டு வில்லு ஏந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பார். முதல்ல சொல்கிறது சூலமும் திகரி சங்கும் கரகமும் துறந்து.
தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளிப்பொறுப்பும் நீங்கி பூமிக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஐக்கனோகிராஃபியை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க. 3 விஷயம் அதில் சொல்கிறார். பெருமாளுக்கு சூலம் கிடையாது, சங்கு சக்கரம்தான். கரகமும் கிடையாது. கரகம் சக்தி ஆகிய பெண் தெய்வத்துக்குரிய ப்ராப்பர்ட்டி. இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த வஸ்து இதெல்லாம் நீங்கி வில்லு மட்டும் ஏந்தினு இங்கே வந்திருக்கு. அது காலம் தாண்டியது, முன்வினை பின்வினை கிடையாது. அப்படி அதாவது அனுமன் ராவன்கிட்ட சொல்லக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ராமர். இந்த மாதிரி இந்த 10,000 பாடல்களில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் கம்பர் அப்படியே வித்த காமிச்சிருப்பார். அதே அவையில் வீடனன் சொல்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அடையாளம், பெருமாளுக்குரிய அடையாளமோ சிவனுக்குரிய அடையாளமோ இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் அப்படி பேசவே பேசாது. மூல முதல்வன், ஆதி மூலம், காரணன், அப்படி தான் இந்த கேரக்டர்ஸ் பூரா பேசும். தன்னின் முன்னிய பொருளியலா தனித்தலைவன் அண்ணன் மானுடனாகி அவதாரம் செய்து அமைந்தனன் அப்படின்னு விபீஷணன். அதே அவையில் விபீஷணன் ராமரை பார்க்க கூட இல்லை. ராவணனுக்கு சொல்லும் பொழுது அவர் பெருமாளின் அப்படிலாம் சொல்ல, அவர் தனக்கு மேலே ஒரு விஷயம் இல்லாத ஒரு தலைவன். இந்த இடத்துல பொதுமை தான். சைவம் வைணவம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு எல்லையற்ற பரம்பொருள். அந்த எல்லையற்ற பரம்பொருள் இப்போ நீங்கள் அனுமர் கூறினதுலேயும் அதுதானே எஸ்டாப்ளிஷ் ஆகுது, விபீஷணன் கூறினதுலேயும் அதுதானே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பர் காட்டக்கூடிய அந்த ராமன் கம்ப்ளீட்டாக வேற ராமன். எதிரிகளும் இவர்கிட்ட சரண்டர் ஆவாங்க, அந்த எதிரிகளும் அவர் அந்த பரம்பொருள் அப்படின்னு ஒத்துப்பாங்க. இப்போ பொதுவாக ஒரு பெரிய வாலிவதை படலம் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் ஒரு அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். வாலியை எப்படி ஒரு மறைந்திருந்து ராமர் கொல்லலாம், எல்லாம் வல்ல பரம்பொருள் தான் அவர், வாலியை நேருக்கு நேர் கொண்டிருக்க வேண்டிதானே அப்படின்னு நாம் டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அம்பு பட்ட வாலி என்ன சொல்கிறார், அம்பு பட்ட வாலி என்ன சொல்கிறார், கம்பர் வழியாக என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த அம்பு பட்டு குத்து பட்டு அதை பார்க்குறாரு, அதில் ராம்னு எழுதியிருக்கு. ராமனை கிட்டத்தில் கூப்பிடுறார். அந்த வால் எய்து ஆவி போம் வேலைவாய் நல் அறிவு நல்கினாய், மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவமும் நீ, தர்மமும் நீ. இது வாலி உதிர்த்த இறுதி வார்த்தைகள். அம்புபட்டு உயிர் போகிற நேரத்தில் எனக்கு அறிவு தந்தருளினாய். என்ன அறிவு? அவ்வளோ நேரம் இல்லாத அறிவு, அவ்வளோ நேரம் சண்டை போட்ட அறிவு. என்ன அறிவு அவர் கொடுத்தார்? மூவரும் நீ, பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் நீ தான். முற்றும் நீ, எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நீ தான். எதெல்லாம் பார்க்க முடியலையோ அந்த மற்றும் நீ. பாவமும் நீ, தர்மமும் நீ. அந்த ஒரு செகண்டில்
கம்பர் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அதே மாதிரி கபந்தன் வெட்டுப்படுறான் இல்லையா, கை வெட்டுப்படும் பொழுது அவனுக்கு திடீர்னு ஞானம் வந்து அவன் என்ன சொல்கிறான், ஆதி பிரமனும் நீ ஆதி பரமனும் நீ, அப்பாலுக்கு அப்பால் ஒரு வெளி இருந்தனால் அதற்கு அப்பாற்பட்ட வெளியும் நீ. இப்படி ராமாயணத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸும் when they encounter ராமரை அந்த ஆதி பரம்பொருள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எந்த விதமான அதாவது பிரம்மா சிவன் விஷ்ணு அப்படிங்கிற அந்த சின்னங்கள் இல்லாமல் அதை தாண்டிய மூலம் அப்படிங்கிறத ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ராமாயணத்தில் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே போவார். இது மாதிரி நம்ம ராவணன் கடைசியில் ராவணன் வந்து இன்று போய் நாளை வா அந்த அந்த சீனில் வந்து அவர் சொல்லுவார், சிவனோ அல்லன், பிரம்மனோ அல்லன், திருமாலோ அல்லன், அந்த வேத முதற் காரணனோ அப்படிம்பார். இது மாதிரி அந்த கம்பராமாயணம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அங்கங்கே வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸ்லேயும் கம்பர் ராமரை அந்த ஆதி அந்தமற்ற பரம்பொருளோட மட்டுமே இணைச்சு அவரை வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அவதாரமாக சித்தரிச்சிருப்பார். இந்த ஒரு இனிய சாயங்கால வேளையிலே உங்களுடன் சேர்ந்து சற்று ராமபிரானை பற்றி சிந்திக்க கிடைத்த ஒரு அற்புதமான தருணத்தை எண்ணி மகிழ்ந்து நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றது தான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.